எல்லாருக்கும் வணக்கம். உலகெங்கும் இருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில உங்களுக்கு மிஞ்சின சக்தி யாருமே இல்லை. தனுசு ராசிக்காரங்களே, நல்ல ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களே, இன்னைக்கு தனுசு ராசியினுடைய அமைப்பு டிசம்பர் மாதம் 2024 எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்னா பெரும் ஏமாளி, மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரன், மிகப்பெரிய சந்தோஷத்துக்குடையவர், மிகப்பெரிய வருத்தத்துக்குடையவர். ஆக மொத்தத்தில் சொல்ல போயிட்டா அரசனும் நீங்களே, ஆண்டியும் நீங்களே. உங்களால் எதையும் செய்யக்கூடிய மனதைரியத்துக்கு முன்னால் பல கோடிகள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் மனதைரியம் அத்தனை கோடிகளையும் மிஞ்சும், அத்தனை லட்சங்களையும் மிஞ்சும். உங்கள் தைரியத்திற்கு இணை எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த தனுசு ராசி அப்படின்னா எதிரியை தன் வகையிலேயே சந்திக்கக்கூடிய திறமை உண்டு. ஆனால் பதுங்கி இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க, கவனமாக இருப்பீங்க. நேரம் வரும்போது நீங்கள் நினச்சதை செஞ்சுட்டு போயிடுவீங்க. கடவுள் அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மூல கடவுளே முருகன் தான். இந்த முருகனுடைய கிருபை உங்களுக்கு எப்போதும் இருக்குது. அதனால் முருகனை அதிகமாக வழிபடுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. மனைவி, மக்கள், குடும்பம் இது மேலே நல்ல பற்றும் பிரியமும் பாசமும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வர்றதற்கு நீங்கள் ரொம்ப பாடுபடுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அவ்வப்போது ஏகப்பட்ட வீண் அலைச்சல்களும் வீண் கவலைகளும் தேவையில்லாத வேண்டாவாதங்களும் தவறான ஒரு மனச்சங்கடங்களும் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் கடலை கையிலேயே நீந்தி வந்த மாதிரி தான் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, நிறைய பட்டுட்டீங்க. மண்ணு மணப்பு வரையும், பொண்ணு பொருள் வரையும், ஆட ஆவரணம் வரையும், சொந்த பந்தத்தில் நஷ்டம், பழக்க வழக்கத்தில் பகை, உடல் ஆரோக்கியத்தில் நடிநடக்கம், மொத்தத்தில் சொல்லும் போது நிறைய பட்டுட்டீங்க. இனி படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வாட்டி வதைச்சாலும் கடவுள் மட்டும்தான் உங்களை கைவிடாமல் இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பக்கம் தொல்லை துன்பம் கொடுத்தாலும் உங்களை விட்டுட்டு போகாமல் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உங்கள் நம்பிக்கையும் நீங்கள் வணங்குற தெய்வமும் உங்கள் கூட இருக்கிற உங்கள் குடும்பம் தான். அதனால் இந்த மூணையும் முக்கண்ணா நினச்சி நீங்கள் அவங்கள நம்பி சார்ந்து இதற்கப்புறம் பயணிங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இந்த டிசம்பர் மாதம் 2024 அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் மாற்றம் இல்லைங்க, நிறைய மாற்றம் வரும். பட்டக்கடன்லேருந்து முழுசாக ரீதி செய்துவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளியில் வந்துடுவீங்க. பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் சாதகமாக உங்களுக்கு மாறிடும். ஆனால் ஏமாத்துறவங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்க, பத்திரமா இருங்க. எதிரிகள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, கவனமாக இருங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் யார் நல்லவங்கன்னு முன்னால் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சிக்கல் பண்ணுவாங்க. நீங்கள் யாரை நம்பி சார்ந்து இருக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு இடதல் பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கனால ஒரு பிரச்சனை வந்துடுது. ஏன்னா தனுசு ராசி தனித்துவமாக இருக்கிறதே சிறப்பு. யாரு கூட இருந்தாலும் கண்டிப்பாக அது வெறுப்பு தான். அக்னி பரீட்சை மாதிரி இருக்குது உங்கள் வாழ்க்கையில். இது வரைக்கும் அத்தனையும் கடந்து இதற்கப்புறம் மேன்மையும் முன்னேற்றமும் சந்தோஷமும் உங்களை தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனதைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போதைக்கு சுபகரையும் கிரையும் விரையும் ரெண்டுமே இருக்குதுங்க. விரையும் கிரையும் ரெண்டுமே உங்களுக்கு இப்போ இருக்குது. அதனால் அந்த விரயத்தில் ஒரு சந்தோஷம் வரணும், கிரயத்திலையும் ஒரு சந்தோஷம் வரணும். இந்த ரெண்டும் உங்களுக்கு சரியாக இருக்கணும்னா இப்போதைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க. சனீஸ்வரருடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனீஸ்வரருக்கு முக்கியமாக உங்கள் ஏரியாவில் உங்கள் தேசத்தில் எங்கேனும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இருந்தால் அங்கே போய் அவரை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா சனி கொடுப்பார், எவர் தடுப்பார். சனி தான் உங்களுக்கு இன்றைக்கி மெயினாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதனால் இந்துடைய சனி பகவானுக்கு நீங்கள் ஏதேனும் தர்ம காரியங்கள் அதாவது பண்ணிக்கிட்டு வாங்க. சனி பகவான் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆஞ்சநேயர் கோயில் எங்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் போயிட்டு வாங்க. நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபடுறது மிகச்சிறப்புங்க. திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போயிட்டு வர்றதும் ரொம்ப சிறப்புங்க. திருவண்ணாமலை போயிட்டு வருவதும் ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன அந்த முருகனுடைய குலதெய்வ வழிபாடுகளும் செய்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களை விட்டு அவ்வளோவா குறையாதுங்க. கண்ணுக்கு தெரியும், ஆனால் கண்ணுக்கு கைவிட்டு போகாது. அதனால் தெய்வ கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. புத்திசாலியும் நீங்கள் தான், அறிவாளியும் நீங்கள் தான், முட்டாளும் நீங்கள் தான். ஏன்னா உங்களால் எல்லாருக்கும் வாழ்வு உண்டு, முன்னேற்றம் உண்டு, டெவலப் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, யோகம் உண்டு. கிள்ளி கொடுக்குறவர் கிடையாது, நீங்கள் அள்ளி கொடுக்குறவங்க. 1000 ரூபா கடன் வாங்கினா 5000 ரூபா உங்களுக்கு வட்டியே கட்டியிருப்பீங்க. 5 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் 20 லட்ச ரூபா வட்டியே கட்டியிருப்பீங்க. அப்போ யார் நல்லா இருப்பாங்க? உங்களால் மற்றவங்க நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிற மனசை, எதையும் தாழ்ந்து போகக்கூடிய தன்மை, பொறுமை, குணம் எல்லாமே உங்ககிட்ட நல்லா இருக்குது. நீங்கள் ஜெயிச்சு சாதிச்சு தனித்துவமாக முன்னேற்றமாக
சூப்பராக வளர்ச்சி அடையக்கூடிய டைம் வந்துருச்சுங்க. கவலைப்படாதீங்க. குலதெய்வத்தை போய் பாருங்க, சாமி கும்பிடுங்க, விபூதி நெத்தியில் வைங்க. வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அடையும், நல்லதே நடக்கும். மனைவியை மட்டும் கவனமாக நல்லபடியாக பார்த்துக்குங்க. குழந்தைகளை நல்லபடியாக கவனிச்சுக்குங்க. குடும்பத்து மேலே மகிழ்ச்சியாக இருங்க. குடும்பத்துக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட நல்லா பேசுங்க, பொழுதுபோக்குங்க. தூக்கம் இல்லாமல் இருக்காதீங்க. மனசில் கவலையோ பாரமோ வச்சுருக்காதீங்க. அத்தனையும் தூக்கி போட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வந்து கடவுளை நம்பி நீங்கள் பயணிங்க. இதற்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பஞ்சம சனியாகப்பட்டது உங்களுக்கு சிறப்பு கொடுக்குது, யோகத்தை கொடுக்குது. பயப்பட தேவையில்லைங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதேனும் ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை சந்திங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நேரடியாக வாங்க. சென்னை கோயிலம்பாக்கம் சுண்ணாம்பு குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய ஆஃபீஸ் அலுவலகம் இருக்குதுங்க. ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் நம்மளை சந்திக்கலாங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்கும் கொடுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சேனல் உங்களை தேடி வரும். எல்லாருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோசியர். நன்றிங்க.